பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவேளை மகிமைப்படுவதாக ஒருமித்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தின் 2வது பகுதி. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் உள்ள காயம், மன காயங்கள், சரீர பிரகாரமான காயங்கள் எதுவாக இருந்தாலும் மனக்காயங்கள் வெளியே தெரியாது, நடைபெணம் போல நடந்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மனக்காயங்களையும் சரீர காயங்களையும் ஆற்றுவேன். அந்த வார்த்தையை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். காயம் நிமித்தம் சரீரம் பலனற்று போகிறது, ஆரோக்கியமற்று போகிறது. மனதில் துக்கம் வரும்போது பலனற்று போகிறோம். மன காயப்படும் போது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாமல் இருக்க போகிறோம், அல்லது இருந்து விடுகிறோம். ஆகவே தான் ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் சொல்கிறார், உன் காயங்களை ஆற்றி ஹல்லேலூயா, உன் மன காயங்களை ஆற்றி ஆண்டவர் சொல்லும்போது ஹல்லேலூயா, சரீரத்திலும் ஆத்மாவிலும் பலன், ஆரோக்கியம். ஸோ ஆரோக்கியம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக காயம் மாறும். அது மனக்காயமாக இருந்தாலும் மருந்தெடுத்தும் குணமாகாத பலவீன வியாதிகளாக இருந்தாலும் மனம் திடன் அடையும் போது உன்னை காயங்கள் ஆறிப்போவதை காண முடியும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கிப்பார். ஆண்டவர் தான் நமக்கு ஆற்றுவார், காயங்கள் மாற்றுவார். அல்லேலூயா. ஒருமித்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய காயங்களை ஆற்றி நம்முடைய காயங்களை குணமாக்கி நம்மளை தேற்றுகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. குணமாக்குகிற கர்த்தர் நம்முடைய மன காயங்கள் மாற்றி ஹல்லேலூயா நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தகப்பனே, யார் யார் இந்த நாளிலும் அன்பு தகப்பனே, உள்ளான காயங்களோடு மன வேதனைகளோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம், பலவீனப்பட்டு பலனற்றவர்களாய் காணப்படுகிறாள், திடனற்றவர்களாய் காணப்படலாம். ஆண்டவரே உள்ளான காயம் வெளியே தெரிவதில்லை, ஆனால் ஆரோக்கியம் நஷ்டப்பட்டவர்களாய் காணப்படலாம். செய்ய திராணி இருந்தும் ஆண்டவரே உள்ளான உடைவு நிமித்தம் செய்ய முடியாத இருக்கிற என் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அவர்களை காயங்களை ஆற்றுவீராக. எந்த காரணம் எது நிமித்தம் இந்த காயம் அந்த இருதயங்களில் பட்டதோ அந்த காயத்தை தேவன் தயவாய் ஆற்றி ஆரோக்கியத்தை கொண்டு வருவீராக, சுகத்தை கொண்டு வருவீராக. உடைய இருதயத்தில் இருக்கிற நோவுகள் மாறட்டும், ஒரு அற்புதம் செய்வீராக. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காயங்களை ஆற்றி உங்களை சுகப்படுத்துவாராக. God bless you. Praise the Lord.